செஃப் ஸ்பெஷலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா பீஃப் ரெண்டாங்க எப்படி சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 kg பீஃப் ரெண்டாங்க செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ் ஆனியன் சாப் பண்ணியிருக்குது அண்ட் சாப் டொமேட்டோ, கோகோனட் மில்க் அண்ட் ginger garlic paste, lemon grass, lime leaf and tomato paste. அதை விட whole garam, bay leaf and garam masala, chili powder and madras curry powder. அதை விட பீஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷான பீஃப் எடுத்து வச்சுருக்கிறோம். 40 கிலோ ஃப்ரெஷ் பீஃப். இதெல்லாம் இன்றைக்கி பீஃப் ரெண்டாக செய்ய போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாக வந்து ஆயிலை வந்து விடுவோம். ஆயில் விட்டாச்சு. இந்த ஆயில் நல்லா கொதிக்கிறதுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோல் கரம் மசாலா அண்ட் டெய்லி இதை போட போகிறோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் கோல் கரம் மசாலா போட்டுருக்கோம். பாருங்கள், சாப் பண்ணி வச்சு ஒடியனை போட போகிறோம். இது வந்து மலேசியன் ஸ்டைல் பீஃப் ரெண்டாங்க செஞ்சு கொண்டிருக்கோம். மலேசியன் ஸ்டைல் பீஃப் ரெண்டாங்க வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களுடைய கெஸ்ட் ஃபுல்லாக வந்து இங்கிலீஷ் பீப்புள். ஸோ அவங்க வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து மீடியம் ஸ்பைஸி தான் செய்வோம். இது வந்து இன்றைக்கி 40 kg மலேசியன் ஸ்டைல் பீஃப் ரெண்டாங்க செஞ்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிட்டு, ஸோ இந்த டைமில் வந்து நாங்கள் வச்சுக்க இந்த லெமன் கிராஸையும் லைம் லீஃபையும் போட போகிறோம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கறிக்கு, நல்ல வாஷமாக இருக்கும். ஸோ அதனால் இதை ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டுது. இந்த டைமில் வந்து நாங்கள் ginger garlic paste ஆட் பண்ண போகிறோம். ginger garlic paste நல்லா குக் ஆகி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நாங்கள் டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். பீஃப் ரெடியாகி நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பீஃப் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ண விட்டுருக்கு. இந்த டைமில் வந்து நாங்கள் அந்த மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். அப்படியே சோல்ட்டையும் போட்டுவிட்டிங்கன்னா நல்லா அந்த மீட்டோட அட்டாச் ஆகும். மீட்டெல்லாம் போட்டு மசாலாவை போட்டு நல்லா வேக விட்டுருக்கோம். பார்க்க தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், வந்து ஒரு பாதி வெந்திருக்கு, ஹாஃப் குக் ஆகிடும். இப்போ வந்து டொமேட்டோ சாப் டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம்.
half an hour போட்டிருக்கோம். நல்லா குக் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு பாதி வெந்திருக்கு. எனக்கு வந்து இன்னும் ஃபுல்லாக வேணும். இன்னொரு half an hour நாங்கள் மீடியம் குக்கில் நல்லா குக் பண்ண போகிறோம். 40 kg பீஃப் ரெண்டாங் 1 hour உங்களுக்கு ஃபுல்லாக நல்ல மீடியம் ஸ்பீட் ஹையில் வச்சு குக் பண்ணணும். ஸோ குக் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி. இன்னொரு half an hour ஃபுல்லாக குக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கடைசி இறக்குறதுக்கு ஒரு 10 minutes முன்னாடி வந்து இந்த கொப்படன் மில்கை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்க போகிறோம். சொல்லி பார்ப்போம். உங்களோட பீஃப் வந்து ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகிட்டுது. கறியும் வந்து நல்லா மணக்க ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்கள் இப்போ வந்து கடைசியில் நாங்கள் இந்த கொப்படன் மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேங்காய் பாலை ஆட் பண்ணுவோம். ரெடி ஆகிட்டு பாருங்கள். தக்க கண்டு எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது. மீட்லாம் நல்லா குக் ஆகி பாருங்கள். ஸோ இப்போ நம்மளோட இந்த மலேசியன் ஸ்டைல் பீஃப் ரெண்டாங் பக்காவாக ரெடி ஆகிட்டு. ஸோ இது வந்து கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பக்காவான ஒரு பீஃப் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீஃப் ரெண்டாங் மலேசியன் ஸ்டைலில் அளவான மீடியம் ஸ்பைஸில் ஒரு பீஃப் ரெண்டாங் சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திப்போம். பாய். திஸ் இஸ் PrasanJo sign off.